வணக்கம். நலம் நம்முடன். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நவதானிய பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு பொடியாகவும் இட்லி பொடியாகவும் பயன்படுத்தலாம். இதுக்கு 9 வகையான பருப்புகளை எடுத்து தனித்தனியாக நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்து அரைச்சா நவதானிய பொடி ரெடி. முதல்ல கடலை பருப்பு, இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து வெள்ளை உளுந்து, இதையும் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். மிதமான தீயில் 5லிருந்து 8 நிமிடங்கள் வரைக்கும் ஆகும். எல்லா பருப்பும் வறுபடுறதுக்கு ஒவ்வொரு பருப்பாக பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து பச்சை பயிறு 9 பருப்புகளுமே சம அளவில் எடுத்துக்கோங்க. அடுத்து கொள்ளு. இத்தனை வகையான பருப்புகளையும் நம்ம ஒரு வாரத்தில் இல்லை ஒரு 4 நாளாக சேர்த்துவோமானா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இத்தனை பருப்புகளையும் நம்ம பொடியாக அரைச்சி வச்சு இட்லிக்கோ இல்லை நீங்கள் சாதம் தாளிக்கும் போது பருப்பு பொடி சாதமாகவோ செய்யும்போது இத்தனை பருப்புகள் இருக்கக்கூடிய சத்துமே நமக்கு பார்த்திங்கன்னா முழுமையாக உடம்புக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கும் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். இந்த பருப்புகளை குழந்தைங்க சாப்பிட்றத விட இப்படி பொடியாக அரைச்சி கொடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இப்படி நான் ஒன்று ட்ரை பண்ணேன். அடுத்து தட்டை பயிறு, இதையும் நல்லா பொன்னிறமாக சிவக்க வறுத்தெடுத்துக்கலாம். தட்டை பயிறு சேர்க்கும்போது ஒரு லைட்டாக ஒரு சிறு கசப்பு இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது பருப்பு சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு. அடுத்து பொட்டுக்கடலை, இது ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வறுபற்றும். அடுத்து எள்ளு ஒரு கப் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளு வறுபடும் போது உங்களுக்கு பொரிஞ்சு வரும். அதனால் மேலே ஒரு தட்டம் சேர்த்து மூடி வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்து துவரம் பருப்பு, இதையும் பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து நிலக்கடலை, இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதை நல்லா சருகு போல் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த நவதானிய பொடி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு பருப்பையும் வறுத்தெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும். இதுவே ஈஸியாக இட்லி பொடி செய்யணும் அப்படின்னா அதற்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து மணத்துக்காக கொஞ்சமாக கடுகு சேர்த்து 1 ஸ்பூன் போதும். இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகும் நல்லா வெடிச்சு வரும், அதனால் அதுக்கும் ஒரு மூடி சேர்த்து வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போது அத்தனை பொருள்களையும் வறுத்தெடுத்தாச்சு. இதை ஆறுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாவோ இல்லை கொரகொரப்பாவோ அரைச்சி எடுத்துக்கோங்க. நவதானிய இட்லி பொடி தயார். வீட்டில் சமைத்து உண்போம், நலம் நம்முடன்.